गौर मंगल हरिनाम संकीर्तन की जय। हरे कृष्ण महामंत्र की जय। श्रील प्रभुपाद की जय। गुरुदेव महाराज की जय। गौर ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। எல்லாருமே பக்தர்களாக தான் புதுசாக யாராவது வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை வந்திருக்கிறவங்க புதுசாக. சரி, கொஞ்ச நாளாக புதுசாக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போதான் சமீபமாக வந்துட்டு இருக்கேன். சரி, ஹரே கிருஷ்ணா மந்திரம் 16 மாலை ஜெபம் பண்ணுறவங்க 16 நோட் சேர் பண்ணிட்டு இருக்கிறோம். 16 மாலை. ஓகே, குட். அப்போ எல்லாரும் கொஞ்ச காலம் பயிற்சி பண்ணுறவங்க தான் டைரக்டாக கிளாஸுக்கு போகணும். இல்லாட்டி ஃபஸ்ட்டு நித்யானந்த பிரபு யாருன்னு சொல்லணும், மகாபிரபு யாருன்னு சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை, நிறைய பேருக்கு வந்து கிருஷ்ணர் தெரியும், பலராமர் தெரியும். ஆனால் நித்யானந்த பிரபு யார், மகாபிரபு யாருன்னு தெரியாது. அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் இருக்கிறவங்களுமே தெரியுது. எனக்கு ஆல்ரெடி கௌரவத்தை தான் இருக்காங்க. गौरंग नित्यानंद ब्रजेंद्र नंदन होय सच्चिसूदा होयले से बलराम होयले निताय। ब्रजेंद्र नंदन वृंदावन कृष्णन सच्चिमालवरे कुழந்தையாவும் பலராமன் நித்யானந்தரா வந்தார். ब्रजेंद्र नंदन होय सच्चिसूदा सच्चिमालवरे குழந்தை கௌரங்க நித்யானந்தர் பலராமன். எப்பெல்லாம் வந்து கிருஷ்ணன் இந்த பூமியில வராரோ அப்ப பலராமரும் கூட வருவார். எப்பெல்லாம் கிருஷ்ணன் இந்த பூமியில வராரோ அப்ப பலராமரும் வருவார். கிருஷ்ணன் ஏன் இந்த பூமியில வராரு? எதுக்காக கிருஷ்ணன் இந்த பூமியில வராரு? ஏன் கிருஷ்ணன் இந்த பூமிக்கு வரணும்? முதல்ல நாமே இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். நாமே இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். தெரியாதனமா வந்துட்டோம் இல்லையா? அதான் உண்மை. தெரியாதனமா வந்துட்டோம். இங்க வந்து பிறவி எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து தெரியாதனமா அறியாமையினால பகவான் வேண்டாம் எனக்கு. நம்ம எல்லாருமே இங்க இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானுடைய அம்சம். நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய அம்சம். பகவத்கீதையினுடைய 15ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்ற மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. இந்த உயிர் வாழிகள்ல என் அம்சம், நித்தியமானவங்க. மனசிஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஷ்டானி கஷ்டதி. மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நம்ம இந்த ஜட உலகத்துல கஷ்டப்பட வேண்டியவங்களே இல்லை. நம்ம வந்து ரொம்ப ஆனந்தமா கிருஷ்ணன் கூட ஆனந்தமா இருக்க வேண்டியவங்க. பிறப்பு இல்லாம, இறப்பு இல்லாம, நோய் இல்லாம, வயோதிகம் இல்லாம ஒரு ஆத்மீகமான சரீரம் எடுத்துட்டு பகவான் கூட ஆத்மீகமா இருக்க வேண்டியவங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துல இந்த பூமிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பூமியில பிறந்துட்டோம். அது வந்து பொய்ய வந்தாருன்னு சொல்லலாம், அறியாமைன்னு சொல்லலாம், கிருஷ்ணன் மேல உள்ள பொறாமை, இப்படி வேணா எடுத்துக்கலாம். எப்படி இந்த பூமியில வந்துட்டோம், அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் இந்த பூமியில வந்துட்டோம். ஸோ கிருஷ்ணர் ஏன் இந்த பூமியில வர்றாரு? பகவான் இந்த பூமியில வர்றது நம்ம எல்லாம் திரும்பி அழைச்சிட்டு போறதுக்காக. நம்ம எல்லாருக்கும் வந்து இங்க மலேசியால எவ்வளவு பேருக்கு வந்து நேஷனல் கார்டு இருக்கு. மலேசியாவோட சிட்டிசன் கார்டு. இங்க சிட்டிசன் கார்டு உண்டா? அங்க ஊர்ல வந்து ஆதார் கார்டுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து ஆதார் கார்டு இருக்கு. என் ஆதாரம் என் அடையாளம். ஒரு கண்ட்ரிக்கு ஒரு சிட்டிசன் கார்டு இருக்கு. இங்க சிட்டிசன் கார்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த குடியுரிமை அட்டை, தமிழ்ல சொன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் குடியுரிமை அட்டை இருக்கு. ஆனா அது நம்ம உண்மையான அடையாளமா கிடையாது. இன்னைக்கு நான் மலேசியாவில் பிறந்தனால எனக்கு மலேசியா குடியுரிமை அட்டை, நான் இந்தியாவில் பிறந்தனால இந்திய குடியுரிமை அட்டை. ஆனா அது உண்மையான அட்டை கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் கார்டு வந்து ஐடென்டிட்டி வந்து ஜீவரே சொல்லுவோம் கிருஷ்ணர் நித்யதாஸ். நம்மளுடைய உண்மையான அடையாள அட்டை வந்து என் ஆதாரம் கிருஷ்ணனின் சேவகர். இதுதான் நம்முடைய ஒரிஜினல் அடையாளம். நம்ம எல்லாருடைய உண்மையான அடையாளம் வந்து
நம்ம கிருஷ்ணருடைய சேவகர். அதை மறந்துட்டு நான் மலேசியா, அவர் இந்தியா, அவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கார், நான் மலேசியாவில் இருக்கேன், அவர் வந்து ஈரான், அவர் வந்து பாலஸ்தீனம், அவர் வந்து ரஷ்யா, இதெல்லாமே பிரபுபார் சொல்ற மாதிரி நம்மளோட உடம்பை வச்சு அடையாளப்படுத்திக்கிறது. இப்படி இந்த ஜீவாத்மாவை நம்ம யாரும் மறந்து உடலோடு அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். இந்த பூமியில கஷ்டப்படுறோம். இந்த பூமியில பிறந்து நம்ம கஷ்டப்படுறோம். என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கஷ்டம் அனுபவிக்கல, இனிமேல் அனுபவிக்க போறதுல யாரும் கை தூக்கும். என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கஷ்டம் அனுபவிக்கல, இனிமேல் அனுபவிக்க போறதில்லை. பாத்தீங்களா, ஒரு கை மேல வரல. அப்ப ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. ஒருத்தர் சொல்லலாம், இல்லை எனக்கு கஷ்டமே இல்லைன்னு. அந்த கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறாரு, அதுவே அறியாமை தான். அறியாமே ஒரு கஷ்டம் தான். நான் ஏன் பிறந்தேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், எனக்கே நோய் வருது, யாருமே பல்லு வலிக்கு விரும்புறது இல்லை, திடீர்னு ஏன் பல்லு வலி வருது. அப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ஜட உலகத்துல 3 வகையான துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். உடலால் வரக்கூடிய துன்பம், இயற்கையினால் வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசினால் வரக்கூடிய துன்பம். அதனால கிருஷ்ணன் இந்த உலகத்தை துக்க ஆலயம்னு சொன்னார். துக்க ஆலயத்துல இன்பத்தை தேடிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், துக்க ஆலயத்துல இன்பத்தை தேடிட்டு இருக்கோம். அது கிடைக்காது. இன்பம் இருக்கு. இன்பம் எங்க இருக்குன்னா, பிரபுபாத ஒரு சின்ன புக் எழுதியிருக்காரு, 10 பக்கம் தான் இருக்கும். கிருஷ்ணா இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் ப்ளஷர். கிருஷ்ணரே இன்பத்தின் இருப்பிடம். இந்த புக் எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? வாங்கி படிச்சதுல 2வது இருக்கு, முதல்ல பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணா இன்பத்தின் இருப்பிடம் ஒரு புக் இருக்கு. சின்ன புக்கு தான், 10 பக்கம் தான். ஸோ கிருஷ்ணர் தான் இன்பத்தின் இருப்பிடம். அந்த இன்பத்தின் இருப்பிடத்தை விட்டுட்டு இல்லாத இடத்துல நம்ம தேடிட்டு இருக்கோம். மனைவிட்ட கிடைக்குமா, கணவர்கிட்ட கிடைக்குமா, நண்பர்கிட்ட கிடைக்குமா, உறவினர்கிட்ட கிடைக்குமா, ஆஃபீஸில் கிடைக்குமா, சினிமாவில் கிடைக்குமா, கிளப்பில் கிடைக்குமா, தேடுறாங்க. ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக யாருக்கும் திருப்தி அடையிறதில்லை. ஏன்னா திருப்தி வந்து கிருஷ்ணா கிட்ட தான் இருக்கு. அதனால கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, ரொம்ப கருணையோட இறங்கி வர. நம்ம அவர் மறந்துட்டா கூட, இங்கே எவ்வளோ பேர் கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுருக்கோம்? இங்கே இஸ்கான்குள்ள வந்ததுனால தான் கிருஷ்ணன் நமக்கு ஞாபகம் வச்சுருக்கோம். இல்லாட்டி கிருஷ்ணர் ஞாபகம் இருக்கும். அவர் வந்து முனிசாமி, கருப்புசாமி, கூட கிருஷ்ணசாமி, எல்லா சாமி ஒன்றுதான் சாமி. முனிசாமி, கருப்புசாமி, கிருஷ்ணசாமி, ராமசாமி, குப்புசாமி, எல்லா சாமி ஒன்றுதான் சாமி. அப்படிதான் இருந்தோம். ஆனால் பிரபுபாட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான்னு பார்ப்போம். அப்போ நம்ம இஸ்கான்ல வந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணருடைய தனித்தன்மை என்ன நமக்கு புரியுது. அப்புறம் கிருஷ்ணா வந்து பிரபுபாத ரொம்ப அழகாக சொல்ற, கிருஷ்ணா வந்து ஏன் இந்த பூமியில வர்றாருன்னா நம்ம எல்லாம் விடுவிக்கிறதுக்காக வர, நம்ம எல்லாம் மீட்டு எடுத்துட்டு போறதுக்காக. கிறிஸ்தவர்கள் வந்து பிரச்சாரம் என்ன சொல்லுவாங்க, மீட்பர்னு சொல்லுவாங்க. கர்த்தர், அவர் வந்து கர்த்தர். இயேசு வந்து கர்த்தர், மீட்பர். கர்த்தர் தான் அவர் தான் எல்லாத்துக்கு காரணம், மீட்பர் தான் அவர் தான் மீட்பவர். அப்போ கிருஷ்ணர் தான் கர்த்தர், சர்வகாரண காரணம். மீட்பர்னா அவர் தான் நம்ம எல்லாம் மீட்கிறதுக்காக வர. இப்போ உங்க பேர் நான் மறந்துட்டேன், பார்த்தசாரி பிரபு. பார்த்தசாரி பிரபு வந்து ஒரு மொபைல் போன் வச்சிருக்கிறார். இந்த மொபைல் போனை பார்த்தசாரி பிரபு தொலைச்சிட்டார். இந்த மொபைல் போன் யாரு? பார்த்தசாரி பிரபு. அவர் தொலைச்சிட்டார். இப்போ இந்த மொபைல் போனு பார்த்தசாரி பிரபு தேடி வருமா, பார்த்தசாரி பிரபு மொபைல் போன் தேடி போகணுமா? நான் தான் தேடி போகணும். இது உலகத்துக்கு குழந்தை கொடுத்த பையன் கூட சொல்லுவோம், என் மொபைல் போன் என்ன தேடி வராது, நான் தான் தேடி போகணும். அப்போ ஜீவாத்மா நம்ம வந்து கிருஷ்ணாவுடைய சொத்து. ஜீவாத்மாவை நம்ம கிருஷ்ணாவுடைய சொத்து. சொத்தை நம்ம இழந்துட்டோம்னா சொத்து நம்மளை தேடி வருமா, அந்த சொத்தினுடைய எஜமானவர் தேடி வருமா? இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னது, இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த ப்ராப்பர்ட்டி என்ன தேடி வராது, நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டி தேடி போகணும். அந்த மாதிரி தான் ஜீவாத்மாவை நம்ம கிருஷ்ணாவுடைய சொத்து. இதை நம்ம மறந்துட்டோம். கிருஷ்ணா என்ன பண்றாரு, இந்த ஜீவாத்மா ஏன் சொத்து, நான் போய் மீட்டுட்டு வரேன். அதனால கிருஷ்ணா வந்து காரணமற்ற கருணையுடைய. கிருஷ்ணாவுடைய கருணைக்கு காரணமே கிடையாது. இப்போ இந்த பையன் மேல ஒரு கருணை இருந்ததுன்னா சத்ருகன் மேல ஒரு கருணை, ஏன்னா ஒரு கிருஷ்ண பக்தர் கருணை. அவர் மேல ஒரு கருணை காமிக்கிறேன், சத்ருகனாக்கு 2 குலோப்ஜாம் சேர்த்து கொடுத்தேன். இன்னும் எனக்கு மட்டும் பிரபு 2 குலோப்ஜாம், எனக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும்பா, நீ கிருஷ்ண பக்தரா இருக்க. அப்ப அந்த அவர் பக்தரா இருந்தாலும் கருணை, அவர் அப்பாவை குழந்தையா இருக்கிறதால அவருக்கு கருணை. ஆனா கிருஷ்ணருக்கு என்ன, கிருஷ்ணருக்கு காரணம், கிருஷ்ணருடைய கருணைக்கு காரணம் சொல்ல முடியாது, அது காரணமற்ற கருணை. அதனால பகவான் யுகந்தோறும் இந்த பூமியில வர, யுகந்தோறும் இந்த பூமியில வந்து என்ன பண்ண, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வர. தர்மம், தர்மம்னா என்ன தர்மம்? பக்தி. அதுதான் உயர்ந்த தர்மம்.
அப்ப நீங்க எல்லா அவதாரத்திலையும் பாருங்க, பகவான் எல்லா அவதாரத்திலையும் பக்தி தான் ஸ்தாபனம் பண்றாரு. கிருஷ்ணரை வந்து எப்படி பக்தி ஸ்தாபனம் பண்ணாரு? கிருஷ்ணரை வந்து எப்படி பக்தி ஸ்தாபனம் பண்ணாரு? நான் மட்டும் பேசினா நல்லா இருக்காது, அதனால கேட்குறேன். கிருஷ்ணரா வந்தப்போ பக்தி எப்படி ஸ்தாபனம் பண்ணாரு? எப்படி பக்தியை கற்றுக் கொடுக்குறாரு? அப்ப ஓகே, மகாபாரதம். மகாபாரதத்துல முக்கியமானது பகவத்கீதை. பகவத்கீதை என்ன சொல்லி கொடுக்குது? பகவத்கீதை என்ன சொல்லி தருது? பக்தி. அதுல பக்தி யார் சொல்லி தரா? கிருஷ்ணா. பகவத்கீதை ஒரு அத்தியாயம் கிருஷ்ணர் பக்தி தான் சொல்றாரு. என் பக்தரா இருக்க, நமஸ்காரம் பண்ணுங்க, என்ன வழிபாடு பண்ணுங்க, என்ன சண்டடிங்க, சத்தியமா உங்களை காப்பாற்றுறோம், பயப்படாதீங்க. சோ கிருஷ்ணா வந்தப்போ பக்தி சொல்லித்தாரு. ராமரா வந்தப்போ என்ன சொல்லி கொடுத்தாரு? எங்கேயா போய் தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்கன்னு சொன்னாரு. ராமரா வந்தப்போ ராமாயணம் என்ன சொல்லி கொடுக்குது? பக்தி. ராமாயணத்துல பக்தி. பக்தினா எந்த மாதிரி பக்தி? யார் வேணா பக்தி செய்யலாம். ஜடாயு ஒரு பருந்து, சுக்ரீவன் ஒரு வானரம், குகன் ஒரு வேட குலத்து நீச்ச குலத்து வேட குலத்தை சார்ந்தவன், விபீஷன் ஒரு ராட்சசன், ஜடாயு ஒரு கரடியோட குலத்து. அப்ப யார் வேணாலும் பகவானுக்கு பக்தி பண்ணலாமே. அந்த மாதிரி ராமாவதாரத்துல ராமாயணம் மூலமா பக்தி, பகவத்கீதை மூலமா பக்தி, பாகவதம் மூலமா பக்தி. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் இவங்கோரும் வர. கிருஷ்ணர் எப்பெல்லாம் இந்த பூமியில வர்றாரோ அப்போ பலகாமலும் வருவார். கிருஷ்ணர் தனியாக வர மாட்டேன். இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் தனியாக வரலாம். இவர் ஒன்றும் இல்லை, இவர் எந்த பிரயோஜனம் கிடையாது, தனியாக போடுறோம் தப்பு இல்லை. ஆனால் கிருஷ்ணர் ஏன் தனியாக இருக்கும்? இப்போ இந்தியாவுக்கு நான் வந்திருக்கேன், இந்தியாவில் நான் மலேசியா வந்திருக்கேன், நான் தனியாக வந்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. அமெரிக்க அதிபர் மலேசியாவில் தனியாக வருவார். அவருக்கு முன்னாடி 10 டீமு மலேசியாவில் எங்கெங்க போக போறாரு, ஜொகூர் போக போறாரா, குளிர் போக போறாரா, அங்க என்னென்ன சுச்சுவேஷன் இருக்கு, எங்க பாம்பு வச்சிருப்பாங்களா, என்ன சாப்பிட கொடுக்க போறாங்க, எங்க மேலே போட்டு எங்க பேச போறாங்க, யார் மீட் பண்ண போறாங்க, அவருக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு டீம் வருவாங்க. எங்க தங்க போறாரு, எந்த வண்டியில போக போறாரு, அவருடைய தனி விமானத்திலே வந்துடலாமா, அவருடைய காரியம் எடுத்து வந்துடலாமா. ஆனால் சாதாரண மனுஷங்க. அப்போ அமெரிக்காவுடைய அதிபர் இந்தியா மலேசியா வரும்போது இவ்வளவு பந்தோபஸ்து பாதுகாப்போட செய்யும்போது அவரோட குடும்பத்தோட வருவார், மனைவியை கூட்டிட்டு வருவார், குழந்தைகளை கூட்டிட்டு வருவார், மினிஸ்டர்ஸ் கூட்டிட்டு வருவார். அப்போ கிருஷ்ணர் பண்டிகை தனியாக வரும். கிருஷ்ணா தன் சகாக்களோட வருவார். எப்பெல்லாம் கிருஷ்ணா இந்த பூமியில் வராரோ சகாக்களோட வருவார். பாண்டவர்கள், குந்தி தேவி, நந்த மகாராஜ், யசோதா, வசுதேவ தேவி எல்லாம் வருவாங்க. அப்போ எப்பெல்லாம் கிருஷ்ணன் இந்த பூமியில் வராரோ அப்போ பலராமன் சொன்னார். ராமாவதாரத்துல ராமர் வந்தப்போ பலராமன் என்ன கூட வந்தார்? லக்ஷ்மணன், ஆதிசேஷன், பலராமன். அப்போ கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ண பலராமன் தோப்பரேகம், திரேதாயுகத்துல ராம லக்ஷ்மணன், கலியுகத்துல கௌரவர் நித்யானந்தர். கௌரவர் நித்யானந்தர் 2 பேருமே பகவான் தான். 2 பேருமே பகவான். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. கௌரவரும் பகவான், நித்யானந்தரும் பகவான். கௌரவர் வந்து கிருஷ்ணர், நித்யானந்தர் பலராமர். இதுல என்ன 2 பேரும் பகவான், என்ன வித்தியாசம்? இல்லை, ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஒருத்தர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருத்தர் சேவை செய்யும் பகவான். அப்ப அடுத்த கேள்வி வரும், என்னங்க பகவானுக்கு சேவை பண்ணிக்குவாரா? ஒருத்தர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருத்தர் சேவை செய்யும் பகவான். அப்ப பகவானுக்கு சேவை பண்ணிக்குவாரா? ஏன் வந்து பலராமர் கிருஷ்ணருக்கு சேவை பண்றார்? ஏன் லக்ஷ்மணன் ராமருக்கு சேவை பண்றார்? ஏன் நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு சேவை பண்றார்? சத்தமா பக்தினா அதான் ஏன் பண்றாரு? அவரே பகவான் தான், லக்ஷ்மணனே பகவான் தான், பலராமரே பகவான் தான், நித்யானந்தரே பகவான் தான். அவரே சேவை பண்றாரு. யோசிங்க, ஏன் அவர் சேவை பண்ணணும்? அவர் சொல்லி கொடுத்தாரு. ಸೊ ಯಜ್ಞಕಾದರದಿ ಶ್ರೇಷ್ಠ தத்ததேவோதரோஜன செயல் பிரமாணம் கூடிய லோகஸ் ததுன்னு வருது. ஒரு பெரிய மனுஷன் என்ன செயல் பண்ணா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப பலராம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா எல்லாரும் பண்ணுவாங்க, லக்ஷ்மணனுக்கு ராமருக்கு சேவை பண்ணா எல்லாரும் பண்ணுவாங்க.
நித்யானந்தர் கௌரவத்துக்கு சேவை பண்ணி எல்லாரும் பண்ணுவாங்க. அப்போ நித்யானந்தர், லக்ஷ்மணன், பலராமர் இவங்க வந்து பகவான் தான். ஒருத்தர் சேவை செய்கிற பகவான், ஒருத்தர் சேவை ஏற்றுக்கிற பகவான். அப்புறம் அவங்க குரு தத்துவம். அவங்க குருவோடைய வேலை என்னது? எப்படி பகவானை சந்தோஷப்படுத்துறது. அப்போ பலராமனுடைய ஒரே குறிக்கோள் கிருஷ்ணன் சந்தோஷப்படுத்தணும், லக்ஷ்மணுடைய ஒரே குறிக்கோள் ராமனை சந்தோஷப்படுத்தணும், நித்யானந்தனுடைய ஒரே குறிக்கோள் சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்தணும். அவ்வளவுதான். வேற ஆம்பிஷனே கிடையாது, வேற குறிக்கோளே கிடையாது. அது லக்ஷ்மணனாகட்டும், பலராமராகட்டும், நித்யானந்த பிரபுவாகட்டும், அவங்களுக்கு கிருஷ்ணரை, ராமரை, சைதன்ய மகாபிரபுவை திருப்தி பண்றதோ வேற லட்சியம் கிடையாது, வேற நோக்கம் கிடையாது. அதனாலதான் நித்யானந்த பிரபு வந்தார். நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு ரெண்டு பேரும் கங்கை கரையில காலையில் பானியாட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனதோ. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து பார்க்க முடியுமா? அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து உதித்தார் போல கௌட தேசத்துல, வங்காளத்துல சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு தோன்றியிருக்காங்க. எதுக்காக? கிருஷ்ண பக்தின்னு என்ன சொல்லி கொடுக்கறதுக்காக. பகவானே ஆச்சாரியர், பகவானே பக்தனாக. கிருஷ்ணா வந்து 3 யுகத்துல நேரடியாக அவதாரம் பண்ணுவார். சத்தியுகம், திரேதாயுகம், தாபரயுகம், ராமர், நரசிங்கர், வராகர், கிருஷ்ணர், பலராம். ஆனா கலியுகத்துல பகவான் நேரடியாக அவதாரம் பண்றது இல்லை. கலியுகத்துல பகவான் தன்னை மறைச்சிக்கிட்டு பக்தராக. எதுக்காக? பக்தி நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காக. ஏன்னா கிருஷ்ணா யோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு? கோலபுந்தானத்துல கிருஷ்ணா வந்து கோலபுந்தானத்துல உட்காந்து யோசிக்கிறாரு. நான் ராமாவதாரம் போய் ராமாயணம் கொடுத்துட்டு வந்தேன், கிருஷ்ண அவதாரத்துல பகவத்கீதை கொடுத்தேன், அப்புறம் பாகவதம் கொடுத்துருக்கேன். ஆனாலும் இந்த மக்களுக்கு என்னால பக்தி எப்படி பண்றது தெரியல, என்ன சரணாகதி பண்ண தெரியல, எனக்கு பக்தி பண்ண தெரியல. அப்ப நானே போய் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு பகவானே பக்தனை வந்துட்டு சேர்க்கிறது நித்யானந்தர். அப்ப இவங்க ஒரே குறிக்கோள் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும்ல. என்ன குறிக்கோள்? இவங்க ரெண்டு பேருக்கு ஒரே குறிக்கோள் என்னது? நம்ம எல்லாத்துக்கும் வெறுமனே சந்தோஷத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். பரம கருணா பகுதுய் ஜனானிதாய் கௌரச்சந்திரா. நித்யானந்தர் கௌரங்கர் பரம கருணா. பரம கருணானா அநியாயத்து கருணை வாய்ந்தவங்க, அநியாயத்து கருணை வாய்ந்தவங்க. பரம கருணா தமிழில் பரம கருணா. பகுதுய் ஜனா, இந்த ரெண்டு பேரு நிதாய் கௌரச்சந்திரா. சதாவதாரா சத சிரோமானி கேவலானந்த கண்ணா. எல்லா அவதாரத்துக்கும் இவங்க சிகரம் மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்த அவதாரங்கள்ல இவங்க பெஸ்ட். எதுக்கு? வெறுமானே நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். எல்லா ஜீவாத்மா சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? பஜோ பஜோ பாய் சைதன்ய நிதாய் சுதர்த விஸ்வாச கோரி. ஓ ஜீவாத்மாவே, நீங்க ரொம்ப நம்பிக்கையோட அவங்க ரெண்டு பேரும் நாமத்தை சொல்லுங்க. கௌரங்கா, நித்யானந்தா, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க. அப்ப இதுதான் பகவானுடைய நாமத்தை சொல்றதுனால வெறுமனே எனக்கு சந்தோஷம் தான், வெறுமனே சந்தோஷம். அப்போ இந்த சைதன்ய மகாபுடைய கருணை வேணும் அப்படின்னு சொன்னா நித்யானந்தனுடைய கருணை வேணும். நித்யானந்தனுடைய கருணை இல்லாம சைதன்ய மகாபுடைய கருணை கிடையாது. ராமாவதாரத்துல ராமர் லட்சுமணன் இருந்தாங்க. எந்த யுகத்துல? ராமலட்சுமணன் எந்த யுகத்துல இருந்தாங்க? திரேதாயுகம். அப்போ எல்லா மாணவர்களும் அங்க சேவை பண்ணாங்க. ராமருக்கு பாலம் கட்டினது, போய் லங்கையில சண்டை போட்டது, ராட்சஸோட சண்டை போட்டு உயிர் தியாகம் பண்ணது, கை கால் போனது, சில வானங்கள் இறந்து போச்சு, சில வானம் கை உடைச்சு போச்சு. எல்லாரும் பகவானுடைய சேவைக்காக அந்த உயிரையே அர்ப்பணம் பண்ணாங்க. அப்ப பகவான் என்ன பண்ணாரு? ராமன் மதம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா வானரங்களையும் ஆன்மீக லோகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. எல்லா வானரங்களையும் ராமர் என்ன பண்ணாரு? ஆன்மீக லோகத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. ஒரு வானத்தை மட்டும் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த வானம் பேர் திவிதான். ஒரு வானம் திவிதா. இந்த திவிதாங்கிற வானரை மட்டும் ராமர் கூட்டிட்டு போல. ஏன்னு கேட்டா, இந்த திவிதா வானம் என்ன பண்ணாரு? ராமரை பகவானை ஏற்றுக்கிட்டாரு, லக்ஷ்மணனை ஏற்றுக்கல. லக்ஷ்மணன் ஒரு சாதாரண மனுஷன், அவர் என்ன பகவானா? ராமருக்கு சேவகன், ராமருடைய சேவகன் தானே அப்படின்னு இந்த திவிதா வானரை மட்டும் என்ன பண்ணிடுச்சுன்னா லக்ஷ்மணனை ஏற்றுக்கல. லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த திவிதா வானருடைய சேவையை ராமர் ஏற்றுக்கல.
எல்லா வானர்களையும் ராமர் வந்து ஆன்மீக லோகத்துக்கு அயோத்தியா கூட்டிட்டு போனார், திவ்விதா கூட்டிட்டு போயிட்டார். ஆனா திவ்விதா சேவை பண்ணியிருக்கார் பகவானுக்கு. இப்போ திவ்விதாவுக்கு முக்தி வேணும்னு சொன்னா அது லக்ஷ்மணன் கையில தான் இருக்கு. ஆனா ராமர் என்ன பண்ணாரு? லக்ஷ்மணனையும் கூட்டிட்டு போயிட்டாரு. லக்ஷ்மணா, ராமர், எல்லா அயோத்தியா வாசிகள், எல்லா வானர்கள் எல்லாமே இங்க பூமியில லீலை முடிச்சோடனே அப்படியே கூட்டிட்டு போயிட்டார் ராமர். திவ்விதா மட்டும் கூட்டிட்டு போயிட்டாரு. திவ்விதா வந்து ஒரு கொரிலா, ஒரு வானரம், அது காடு கூட சுத்திட்டு இருக்கு. அப்ப என்னாச்சு, ஒரு நாள் திவ்விதா எல்லா பக்கம் சுத்தி வரும்போது அந்த தாபரியம் முடிச்சு திரேதையை முடிச்சு தாபரியம் வந்துருச்சு. தாபரியம் வந்தப்போ ஒரு நாள் திவ்விதா வானரம் பார்க்குது ரைவதா மலையில, ரைவதா மவுண்டன். இந்த ரைவதா மலையில பலராமர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு. அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்காரு பலராமர். அப்படியே நீல நிற ஆடை ஊற்றி இருக்காரு, பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்காரு, கண்கெல்லாம் தாமரை மாதிரி இருக்கு. அவர் வந்து அங்க இருக்கிற பெண்களோட கோபிகளோட நடனம் ஆடுறாரு. இந்த திவ்விதா வானரம் என்ன பண்ணிட்டு பலராமர் முன்னாடி வந்து இந்த குழந்தை சேட்டையெல்லாம் பண்ண பார்த்துருக்கீங்களா? எப்படி பண்ணோம் பார்த்துருக்கியா? யாரா பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? இப்போ நீங்க நேரில் பார்க்கலாம். பார்த்துருக்கீங்களா? அதை குழந்தை சேட்டை இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு தாவும், அது போய் கடையில ஆட்டி முடிச்சு விட்டுரும். அப்புறம் அங்கிருந்து அந்த மரத்துக்கு தாவும், அப்புறம் ஏதாவது குழந்தை போய் அடிக்க போகும், அது சண்டை போட்டுக்கும், அது ஆள் பிடிச்சிருக்கும், எல்லாம். அந்த மாதிரி திவ்விதா வானரம் வந்து பலராமர் மாதிரி கேள்வி பண்ணிட்டு இருக்கு. ட்ரெஸ் ஒன்றும் போடல, வானத்துக்கு எது ட்ரெஸ்ஸு, அது ட்ரெஸ் ஒன்றும் போடாம அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே பலராமருக்கு வருணின்னு ஒரு பானம். இந்த வருணிங்கிற பானம் வந்து அமிர்தமாக இருக்கும். பலராம் போட்டு மாதிரி பண்ணுவாங்க, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. தேயிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி வருணின்னு ஒரு பிராவரேஜ், ஒரு ட்ரிங்க், அது ரொம்ப அமிர்தமாக இருக்கும். அது பலராம் குடிக்கிறதுக்காக வச்சிருந்து வருணிங்கிற பானத்தை எடுத்து இந்த பானம் குடிச்சிட்டு அங்கிட்டு பொண்ணுக்கு முன்னால டான்ஸ் ஆடி ரொம்ப லுட்டித்தனம் லூட்டியெல்லாம் அடிச்சது. அந்த பொண்ணுக்கெல்லாம் விடுதலை சிரிச்சாங்க. பலராமருக்கு கோபம் வந்துருச்சு. பலராமருக்கு கோபம் வந்த உடனே இந்த பலராமருக்கும் திவ்விதாவுக்கும் பெரிய சண்டை நடந்தது. திவ்விதா பார்த்து பலராமர் இருக்கிறான், தன் கதையை எடுத்துட்டு சண்டைக்கு திவ்விதா வந்து பலராமர் சண்டைக்கு வந்தது. என்ன பண்ணிட்டு அந்த காட்டுல இருக்கிற மரத்தை வேரோட பிடிக்கி எடுத்து பலராமர் மேல வீசி. பலராமர் என்ன பண்ணாரு, கதையை எடுத்துட்டு அதெல்லாம் பீஸ் பீஸ் ஆகிட்டார். இப்படி காட்டுல உள்ள மரத்தெல்லாம் பிடிக்கி காட்டுல மரமே இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாறையை எடுத்து பலராமர் மேல போடும். பலராமர் என்ன பண்ணாரு, எல்லா பாறையும் பொடிப்படியாகி காட்டுல பாறையும் இல்லை, மரமும் இல்லை, எல்லாம் சமதளமாயிடுச்சு. கடைசியில் பலராமர் அந்த திவ்விதா வானத்தை பிடிச்சு முஷ்டியால ஓட்டு ஒரு நச்சுன்னு ஒரு அடி அடிச்சாரு, நட்டு மண்டையில். அப்படி வாய் முக்கெல்லாம் பிளட் வந்து ஒரு பெரிய மலை மாதிரி சரிஞ்சு கீழே விழுந்து திவ்விதா வானம். அப்புறம் அது 4 கரை எடுத்து அந்த வானம் வைகுந்தத்துக்கு போச்சு. அப்போ அந்த திவ்விதா யாரு முக்தி கொடுத்தா? பலராம் யாரு? லக்ஷ்மணன். அப்ப லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ளலாம் எங்க முக்தி? அதனால பலராமுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணனுடைய கருணை இல்லை, லக்ஷ்மணனை ஏற்றுக்கொள்ளலாம் ராமனுடைய கருணை இல்லை. அதே மாதிரிதான் நித்யானந்த பிரபு. நித்யானந்தனுடைய கருணை இல்லைன்னா சைத்தன்ய மாவுடைய கருணை இல்லை. அப்ப இதில் நீங்க பாத்தீங்க இந்த போஸ்ட்ல என்ன பிரபு பாஸ்வேர்ட் இதில் ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம். அதில் நித்யானந்த உட்காந்துருக்காரு. அது ஒரு அழகான ஸ்டோரி. இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து ஒரு கங்கை கரையில் ஒரு அழகான ஒரு இடம். இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஆலமரம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து பானிகாட்டின்னு பேர். பானிகாட்டி இப்போ இங்கே மலேசியா நிறைய ஊர் பேர் சொல்கிறோம் இல்லையா, குளிர் நைட்டு, அப்புறம் வந்து குல்கூர், ஜலுத்தான், அந்த மாதிரி அங்கே கங்கை கரையில் பானிகாட்டின்னு ஒரு ஊர். அந்த பானிகாட்டிங்கிற ஊரில் ஒரு நாள் நித்யானந்த பிரபு விஜயம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இந்த நித்யானந்த பிரபு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நித்யானந்த பிரபு ஒரு தாமரை பாதத்தில் ஒருத்தர் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. நித்யானந்தனுடைய தாமரை பாதத்தில் ஒருத்தர் விழுந்து நமஸ்காரம். இவருக்கு பேர் வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமின்னு பேர். ரகுநாத் நம்முடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான 6 கோஸ்வாமிகள் ஒருவர். சைதன்ய மகாபுருடைய நேரடி சீடர்கள்.
நேரடி சகாக்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடி. இனி கொஞ்ச நேரம் பேசுறது ஏதோ கட்டுக்கதையெல்லாம் இல்லை, இது உண்மையாக நடந்த சம்பவம். 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதான் பேசுகிறோம். இதுக்காக நான் வந்து ஃப்ளைட் செலவு பண்ணி வந்து கதையில் வர வேண்டாம். அங்கேருந்து இந்தியாவிலேருந்து வந்து ஃப்ளைட் செலவு பண்ணி வந்து ஏதோ கற்பனை பண்ணி தான் சொல்ல வேண்டாம். அதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை உள்ளே உட்காந்துடும். அப்போ இது உண்மை சம்பவம். இவ்வளோ இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுகிறதும் சரி, இப்போ பேசுறது எல்லாம் உண்மையான சம்பவம் தான். சும்மா ஏதோ கற்பனை பண்ணி வந்து அடிச்சதெல்லாம் உள்ள இந்த ரீல்ஸ் போடுற மாதிரி, டிவியில் ஏதாவது சீரியல் போடுற மாதிரி, இதில் போடுற மாதிரி இல்லை. இது ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி உண்மையாக நடந்த சம்பவம். நம்ம பேசுறது எல்லாமே உண்மையாக நடந்த சம்பவம். நீங்கள் நம்பினாலும் நம்மளாலும் உண்மை, அவ்வளோதான் உண்மை கதை. அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் சைத்தன்ய மாப்பு அவதாரம் பண்ணியிருந்தாரு. அந்த டைமில் வந்து 6 கோஸ்வாமிகள் சைத்தன்ய மாப்பின் நேரடி சீடர்கள். ஸ்ரீ ரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீ ஜீவ கோபால பட்ட தாச ரகுநாத். ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி. 6 பேர். 6 பேரும் பெரும் பண்டிதர்கள், உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்க. ரூப் சனாதன் வந்து உயர்ந்த கற்றறிந்த வேத விற்பனர் பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. ரகுநாதாஸ் கோஸ்வாமிகள் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவங்க. அப்போ ஒரு பெரிய பணக்கார கோடீஸ்வரர், பெரிய செல்வந்தர். 500 வருஷத்துக்கு முன்னாடியே கோடீஸ்வரன். இப்போ என்ன சொல்றது, உலகத்திலே பணக்காரர் ஒருத்தர் சொல்லணும். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடீஸ்வரனா இருந்தாருன்னா இப்போ என்ன சொல்லணும், அவர் வேர்ல்டுலேயே நம்பர் பிஸ்னஸ் பணக்காரனா இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து மேற்கு வங்காளத்தில் மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு வந்து அங்கதான் அவதாரம் பண்ணாரு. அங்கதான் சில நம்முடைய கௌடிய சம்பிரதாயம் அங்கதான் தொடங்குது. அங்கதான் ஆச்சாரியர்கள்லாம் தோன்றி. அதுல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து ரகுநாத், அவருக்கு குழந்தை பேர் வந்து ரகுநாத், இந்த மாதிரி சின்ன குழந்தை ரகுநாத். ஸோ ரகுநாத்தோடைய அப்பா வந்து பெரிய செல்வந்தர். அப்பவே வந்து அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து நவாப் ஹுசேன் ஷா ரூல் பண்ணிட்டு இருந்தார், முஸ்லீமோடைய முகலாயருடைய ஆட்சியில் இருந்து. அப்பவே வந்து இந்த ரகுநாத்துடைய அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் கிட்டத்தட்ட 1000 பொற்காசுகளை சம்பளமாக கொடுத்து கவர்னர் வேலைக்கு வச்சிருந்தார் இந்த நவாப். அப்பேற்பட்ட செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ரகுநாத்துக்கு பகவான் மேல ரொம்ப அன்பு. கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்கணும், சைதன்ய மகாபிரபுடைய லீலைகளை பற்றி கேட்கணும். இப்போ 2 பக்தருடைய சங்கம் கிடைச்சது ரகுநாத். பலராம ஆச்சாரியர் ஒருத்தர், நந்தன் ஆச்சாரியர். இந்த 2 பேரும் வந்து ரகுநாத்துக்கு அடிக்கடி சைதன்ய மகாபிரபு லீலைகள் கதையெல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ ரகுநாத்துக்கு மனசுல என்ன ஆசைனா போய் சைதன்ய மகாபிரபு பார்க்கணும், சைதன்ய மகாபிரபுவை பார்க்கணும் ரொம்ப ஆசை. அவர் பாருங்க, அந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு, கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு, அன்பான அப்பா அம்மா, அழகான மனைவி. இந்த பூமியில வந்து இந்திரனை போல வாழ்ந்திருக்கார் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. அந்த அவ்வளோ பெரிய செல்வந்தர் குடும்பம். அதுக்கப்புறம் அவங்க மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க, இந்திரனுடைய மனைவி மாதிரி. ஆனா இதெல்லாம் அவர் கவரல, இது மேல அவருக்கு அட்டாச்மெண்ட் இல்லை, அட்ராக்ஷன் இல்லை. அவருடைய மனசு வந்து நான் எப்போ சைத்தன்ய மகாபிரபு போக போறேன், நான் எப்போ சைத்தன்ய மகாபிரபு போக போறேன், நான் எப்போ சைத்தன்ய மகாபிரபு பார்க்க போறேன், இதே தான் அவர் மனசுல. அப்ப வீட்டை விட்டு ஓடி போயிருக்கு. என்ன பண்ணுவார், யார்ட்டையும் சொன்னா வீட்டை விட்டு ஓடிடுவார். இவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் தடியாளர்களாக வச்சிருப்பாரு, வேலைக்காரர்கள். அவங்க வச்சு இவரை பிடிச்சிட்டு வந்துருக்காரு. இப்படியே நடக்கும். இவர் வீட்டை விட்டு ஓடுவாரு, இவங்க பிடிச்சிட்டு வருவாங்க, ஓடுவாங்க, பிடிச்சிட்டு வருவாங்க. நம்மளும் வீட்டை விட்டு ஓடலாம்னு நினைப்போம். ஏன்னா வீட்டில் தொல்லை தாங்க முடியாம ஓடலாம்னு நினைப்போம். கணவனுக்கு மனைவியோட தொல்லை தாங்க முடியல, மனைவிக்கு கணவனுடைய தொல்லை தாங்க முடியல, பெற்றோருக்கு பிள்ளையோட தொல்லை தாங்க முடியல, பிள்ளைகளுக்கு பெற்றோட எல்லாம் ஓடணும் தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஓட முடியாது, எங்கே ஓட முடியும், எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாது இல்லையா? இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, கோயிலில் போனால் ஜெபம் பண்ணியான்னு கேட்குறாங்க, வீட்டுக்கு வந்தாலும் ஜெபம் பண்ணியான்னு கேட்குறாங்க. ஏன்ட்ட ஒரு பக்தர் சொன்னார், பிரபு நான் ஸ்கூலில் படிக்கும்போது புக்கு படிச்சேன்னு கேட்டாங்க, காலேஜ் போனப்போ புக்கு படிச்சேன்னு கேட்டேன், இஸ்கானில் வந்தாலும் புக்கு படிச்சியா, பிரபா புக்கு படிச்சியா, நாவல் படிச்சேன்னு கேட்டேன். அப்போ லைஃப்லாம் நான் படிச்சுட்டே இருக்க மாட்டேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இது வரைக்கும் படித்த புக்கெல்லாம் வேஸ்ட்டு, எந்த பிரயோஜனம் இல்லை. நான் படித்த ஒன்று, நான் வேலை பார்க்க நான் படித்தது ஒன்று, நான் இருக்கிற நான் செய்கிற செயலில் ஒன்று. இன்னைக்கு படித்தவங்கெல்லாம் அதே வேலை செய்கிறாங்கலாம் கிடையாது. நீங்கள் இந்தியாவில் இன்ஜினியரிங் படித்து பேங்க் எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஒரு காலத்தில் என்ஜினியர்னா நீங்க என்ஜினியராக கேட்பாங்க, இன்னைக்கு என்ஜினியரா அப்படிங்க. ஒரு காலத்தில் என்ஜினியரிங் முடிச்சு பிஇன்னு சொன்னா பி கிராஜுவேட் சார் அப்படிம்பாங்க. இன்னைக்கு பி முடிஞ்சது. அவன் என்ன பண்றான், பேங்க் எக்ஸாம் எழுதிருக்கான் பிஇ படிச்சுட்டு.
வேலை கிடைக்காம. கொத்தனார் கிடைக்கிற சம்பளம் கூட கிடைக்க மாட்டேங்குது என்ஜினியருக்கு, அங்கே சிவில் இன்ஜினியருக்கு. அது மாதிரி நிறைய. சரி, அது வேலை பண்ணும். ஆனால் பிரபுபாத் புத்தகம் படிக்கும்போது என்ன ஆகும்? பிரபுபாத் புத்தகத்தை படித்தா நமக்கு கிருஷ்ணர் யாரு, ஆத்மா என்ன, பக்தினா என்ன, பகவான் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து ராஜவித்யா, கிங் ஆஃப் நாலேஜ். ராஜவித்யா ராஜகுல்யம் பவித்ரமிதம் உத்தமம் பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கர்த்தம் அப்படின்னு கிருஷ்ணா சொல்ற பகவத்கீதை வந்து அறிவின் அரசன். ரொம்ப ரொம்ப ரகசியமானது. என்னங்க சும்மா பகவத்கீதை புக்கு திறந்துருக்கு ரகசியமானது சொல்றீங்க? பகவத்கீதை புக்கு இங்க இருக்கு, டேபிள்ல இருக்கு. நான் சொல்றேன் பகவத்கீதை ரகசியமானது. அதான் புக்கே இருக்கே, திறந்தா புக்கு திறந்தா புக்கு இருக்கு. அப்ப எப்படி ரகசியமானது? அப்ப என்ன ரகசியமானது? ஏன் ரகசியமானது? பகவத்கீதை எல்லாரும் படிச்சாலும் புரியாது, எல்லாருக்கும் புரியாது. பக்தோசி சகாசேதி சயவாயமயா தேக்க யோக பிரோக்த புராதனா பக்தோசி மே சகாசேதி ரகசியம் எடுத்து அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா இந்த பகவத்கீதை ரொம்ப பழமையானது. நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற புக்கு வேணா புதுசா இருக்கலாம், அதுக்குள்ள விஷயம் ரொம்ப பழமையானது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் சொன்னது. அதுக்கு முன்னாடி பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் யாருக்கு சொல்லிருக்காரு பகவத்கீதையை? சூரிய தேவன் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனிதேற்றாக மணியுக்காக பிரவே. பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனா, பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகவத்கீதை நான் சூரிய தேவனுக்கு சொன்னேன். அவருடைய பையன் விவஸ்வான்னு சொன்னார். அவர் மனு சொல்லி காலகாலமாக வந்துட்டு இருந்தது. அப்புறம் மறைச்சு போயிட்டு இருந்தாலும் திரும்ப கிருஷ்ணரை அர்ஜுனனுக்கு சொல்றேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம்? எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்? எப்படிதான் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பத்தி என்ன பேசிட்டு இருந்தோம்? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஒரு குட்டி ரகுநாத் வந்திருக்கு. எதுக்கு பேசிட்டு இருந்தோம்? ட்ராக் ஏன் மாறி போச்சு? கோஸ்வாமி வந்து வீட்டை விட்டு போறதுல வந்து எங்க இருந்து மாறிச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன் அப்போ நம்ம வீட்டு படிக்கிறத பத்தி பேசிக்கணும். பகவத்கீதை நாலேஜ் வந்து மற்ற எஜுகேஷன் மாதிரி இல்லை. புடிச்சுக்கமா ட்ராக். மற்ற எஜுகேஷன் மாதிரி இல்லை. நான் வந்து காமர்ஸ் படித்தேன், எக்கனாமிக்ஸ் படித்தேன். இங்கே யாராவது சொல்ல முடியுமா நான் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப விரும்பி படித்தேன், எனக்கு அப்படியே வெறுக்கவே இல்லை. அப்படியே அல்ஜிப்ரா போடும்போது என் மனசுல அப்படியே ஆனந்தமா இருந்தது, கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்தது, உடம்பெல்லாம் மயிர் குத்துருச்சு, கண்ணெல்லாம் அப்படி பூரிச்சு போச்சு. அந்த மேக்ஸை வாழ்நாள் கூட மறக்க மாட்டேன். இப்போ கூட எனக்கு மேக்ஸ் படிக்கிற ஆசையா இருக்கு. யாராவது சொல்லுவோமா? எப்படா அந்த சப்ஜெக்ட் முடிச்சு வெளியில வருவது இல்லையா? ஸ்கூல் சப்ஜெக்ட், காலேஜ் சப்ஜெக்ட் எப்படா முடிச்சு வெளியில வருவோம்? யாராவது சொல்லுவாங்க எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். என்ன அற்புதமா லேபு, எவ்வளவு கெமிக்கலா இருந்தது, எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா கெமிஸ்ட்ரி லேப்ல. கன்றாவியா இருக்கும், எப்படா வெளியில போகணும் இல்லையா? ஆனா பகவத்கீதையும் பாகவதமும் அப்படி சொல்லவே முடியாது. ராமாயணம், பகவத்கீதை, பாகவதம், மகாபாரதம் இவங்க ஓவரா இருக்குங்க. இதே கதை தான் கேட்டோம். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை. இந்த பாலிகாட்டி கதையை நான் ஒரு 100 இடத்துல பேசியிருப்பேன். ஆனா யாருமே வந்து இது போன வருஷம் தானே சொன்னீங்க, அதுக்கு முந்தின வருஷம் தானே எவ்வளோத்துன்னு சொல்லல. அவரும் கேள்வி செஞ்சுக்கிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? இது அமிர்தம். அதனால இந்த வீட்டை விட்டு ஓடி போறது நம்மெல்லாம் வந்து பிரச்சனைனால ஓடி போவோம். ரகுநாத் ஏன் வீட்டை விட்டு ஓடி போகணும்னு ஆசைப்பட்டார்? அவர் மகாபிரபுடைய தாமரை திருப்பாத்தை அடைக்கலம் பெறணும், மகாபிரபுக்கு சேவை செய்யணும், அவர் பக்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நடக்கல. ஓடி ஓடி போயிடுவாரு, அம்மா பிடிச்சி கட்டி வச்சுக்கிறது. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு நாள் பையனை கட்டியே வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வெளியில ஒரு மண்டபம் இருந்தது, துர்கா மண்டபம். அந்த மண்டபத்துல சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டாங்க ரகுநாதன். ஓடி போயிடலாம். அப்பதான் ஒரு நாள் நித்யானந்த பிரபு இந்த பாணிகாட்டிக்கிற இடத்துக்கு வந்த கங்கை கரையில பாணிகாட்டிக்கிற ஒரு கிராமத்துக்கு நித்யானந்த பிரபு தன் சகா கூட வந்திருக்காரு அப்படின்னு ரகுநாத் கேள்விப்பட்டேன். இப்போ ரகுநாத் சொன்னார் அவங்க அப்பா கிட்ட, எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் ஒன்றும் இல்லை, ஓடியெல்லாம் போக மாட்டேன், திரும்ப வந்துடுறேன், ஒரு தடவை போய் நித்யானந்த பிரபு தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு. சரி, அவங்க அப்பா பையன் இவ்வளவு தூரம் கேட்கிறாரு, கொஞ்சம் ஆட்களையும் கூட வச்சு எங்கேயும் ஓடிதான் பார்த்துக்கோங்க, நேரம் போகணும், நித்யானந்த பார்க்கணும், வரணும், இதுதான் இருக்கு. எங்கேயாவது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடினா குண்டு கடை தூக்கிட்டு வந்துருக்கு. எங்கேயாவது ஓடணும்னு நினைச்சா குண்டு கடை தூக்கிட்டு வந்துருக்கு. ஒரு சின்ன நம்பிக்கையோட அனுப்புங்க, நான் ஓடி போக மாட்டேன். அப்போ அவங்க அப்பா வந்து அனுப்பிச்சு வச்சேன். அப்போ வந்து ரகுநாத் என்ன பண்ணாரு, அவர் நித்யானந்த தரிசனம் பண்ணிருக்கா வந்துட்டு அவர் ரொம்ப பணிவாக பார்த்தார். ரகுநாத் வந்து
ரொம்ப பணிவான பக்தர். நான் வந்து நித்யானந்த பிரபு கிட்ட போக எனக்கு அருகதே இல்லை. நான் ஒரு கீழேயான ஆத்மா, நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, எனக்கு வந்து நித்யானந்தர் கிட்ட போறதுக்கு அருகதை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரத்துக்கு நமஸ்காரம் பண்ணார். இந்த மாதிரி முதல்ல தூரத்துக்கு நமஸ்காரம் பண்ணார். அப்போ பக்தர்கள்லாம் பார்த்துட்டாங்க ரகுநாத் வந்திருக்காருன்னு. அப்போ பக்தர்கள் சொன்னாங்க, நித்யானந்த பிரபு அங்க பாருங்க ரகுநாத் வந்திருக்காரு. இப்போ நித்யானந்த சொன்னார், அவன் திருடன், அதை திருட்டு பையில பிடிங்க, அவன் விடாதீங்க, என்கிட்ட தப்பிக்க பார்க்கலாம். இந்த ரகுநாத் வந்து என்கிட்ட தப்பிக்க பார்க்கலாம், பிடிங்க அவன். அப்புறம் என்ன பண்ணாங்க, ரகுநாத் தூக்கிட்டாங்க. ரகுநாத் தூக்கி வந்து நித்யானந்த பிரபு முன்னாடி நிறுத்தினாங்க. அப்பதான் நித்யானந்த கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணார் ரகுநாத் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. அப்போ ரகுநாத் ஒரு 16-17 வயசு தான் இருக்கும், இளம் வாலிபன். அப்போ நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணி நித்யானந்தர் சொன்னார், ரகுநாதா நீ ஒரு திருடன், நீ என்கிட்ட தப்பிக்க பார்க்குற, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். அப்போ ரகுநாத் சொன்னாரு, நித்யானந்த பிரபு நீங்க முழுவதற்காக நீங்க பகவான், உங்க தாமரை பாதத்தை தரிசனம் செஞ்சது நான் செஞ்ச பாக்கியம். நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். நீங்க என்ன அடிக்கலாம், கொள்ளலாம், உதைக்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க என்ன வேணா செய்யலாம். அப்போ இப்படிலாம் சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்காத, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? அங்க நித்யானந்த பிரபுடைய சபையில அந்த பானிகாட்டிங்கிற இடத்துல கங்கை கரையில இந்த பெரிய ஆலமரத்துக்கு நித்யானந்தர் உட்கார்ந்துருக்க, சுத்தியும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நீ பிரசாதம் கொடுக்கணும். சீடா தகி, சீடா மீன்ஸ் அவள், பப்ரைஸ், தகி மீன்ஸ் கர்ட், தயிர், அவளும் தயிரும் போட்டு நீ பிரசாதம் பண்ணி எல்லாரும் கொடுக்கணும். இது வந்து ஒரு சாபமா, இது ஒரு தண்டனையா? இது ரகுநாதர் கஷ்டமா? ரகுநாதருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஆல்ரெடி பெரிய செல்வந்தர். அவர் நினைச்சா அவளுக்கு மூட்டை மூட்டையா இறக்க முடியும், தயிரை வந்து லிட்டர் லிட்டரா கொண்டு வர முடியும். என்ன பண்ண முடியாது அவரால். உடனே சந்தோஷமா தன்னுடைய சேவகர்களா கூப்பிட்டு இந்த கிராமத்துல சுத்து வட்டார கிராமத்துல எல்லா அவளுக்கு கொண்டு வாங்க, எல்லா தயிரையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விருந்து பண்றாரு. ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் நித்யானந்தருக்கு ஆஃபர் பண்றாரு, படைக்கிறார். கொஞ்சம் கீழே ஓகே அப்போ இந்த ஓகே சுத்தமாக போயிடுச்சு. அது இந்த ஃபோட்டோ எஸ். இதில் பாருங்க என்ன பண்ணாங்க, என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க. ரகுநாதர் வந்து பானை நிறையா அவள் தயிர் போட்டு, ஒரு பானையில் அவள் தயிர், இன்னொரு பானையில் வந்து அவள் தயிர், அந்த ஜாக் ஃப்ரூட்டு, பனானா, மேங்கோ அதெல்லாம் போட்டு அழகாக இன்னொரு ஸ்வீட் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இந்த செய்தி வந்து அந்த சுற்றுவட்டார கிராமம்லாம் தெரிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி நித்யானந்த பிரபு வந்திருக்காரா, பாண்டிகாட்டிங்கிற இடத்துல இருக்காரா, அங்கே வந்து பெரிய விருந்து நடக்குதா அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கங்கையில போட்டு எடுத்துட்டு வர்றாங்க, போட்டு கிடைக்காம நீந்தி ஸ்விம் பண்ணிட்டு வர்றாங்க. பார்த்தா கங்கை பூரா தண்ணியை காணும், ஃபுல்லா பக்தர்களா இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மொட்டை தலை சிக்காது, எல்லாம் ஃபுல்லா பக்தர்களா இருக்காங்க. ரகுநாத் என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு. முதல்ல பிரசாதத்தை வந்து நித்யானந்தர் கொடுத்தாரு. நித்யானந்தர் என்ன பண்ணாரு, சைதன்ய மாப்பு கூப்பிடுறாரு. அந்த இடத்துல அப்போ சைதன்ய மாப்பு அங்கே இல்லை. சைதன்ய மாப்பு ஜெகநாத் பூரியில் இருக்காரு. இது நடக்கிறது பெங்கால்ல. பானிகாட்டிங்கிற கிராமம் வங்காளத்தில் இருக்கு. மகாபிரபு ஜெகநாத் பூரியில், ஒடிசால. நித்யானந்தர் அழைக்கிறார் மகாபிரபு. கையில பிரசாதம் எடுத்து இப்படி பண்ணுவாரு, காணாம போகும். திருப்பி பிரசாதம் எடுத்து பண்ணுவாரு, காணாம போகும். பார்த்தா அங்கே சைதன்ய மாப்பு வந்துடுவார். அப்போ சைதன்ய மாப்பு வந்திருக்காருன்னு எல்லாராலும் பார்க்க முடியல, ஒரு சில பக்தர்களால் தான் பார்க்க முடிஞ்சது. நித்யானந்தருக்கு வந்து பிரசாதம் எடுத்து மகாபிரபு கொடுக்குறாரு. மகாபிரபு சாப்பிட்டுருக்காரு. அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்க. சைதன்ய மாப்பு நித்யானந்தர் சாப்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை அங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் விநியோகம் பண்ணாங்க. அப்புறம் பிரசாதம் தீர்ந்து போயிடுச்சு. இன்னும் மற்ற கிராமங்கள்ல, இன்னும் கொஞ்சம் கிராமங்கள்ல, அசலூர்ல தண்ணி எல்லாம் போய் எல்லாத்துக்கும் அவள் வாங்கிட்டு வந்து, அவங்க வந்து மூட்டை அவள் கொண்டு வந்து, தயிர் கொண்டு வந்து, பானை எடுத்துட்டு வந்து, பானை ஃபுல்லா பண்ணி அதில் பிரசாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. இப்படி ரகுநாத் என்ன பண்ணாரு, இந்த நித்யானந்த பிரபு மகாபிரபு சேவை பண்ணார். இந்த பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இது இப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க,
மகாபிரபு நேரில் வந்து பிரசாத் சாப்பிட்டாரு, சைதன்ய மகாபிரபு வந்தாரு, நித்யானந்த பிரபு சாப்பிட்டாங்க, பக்தர்கள்லாம் சாப்பிட்டாங்க. கடைசியில் ரகுநாத் வந்து வீட்டு ஒருக்க நமஸ்காரம் பண்றாரு. இது ரெண்டாவது நமஸ்காரம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரசாத் டிஸ்ட்ரிபியூஷன் முன்னாடி நமஸ்காரம் பண்ணது, பிரசாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நமஸ்காரம் பண்ணார். இந்த முறை நித்யானந்தர் என்ன பண்ணார்? அவருடைய தாமரை பாதம் எடுத்து ரகுநாத் தலையில வச்சு ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவுதான். அடுத்த கொஞ்ச நாள்லயே ரகுநாத் வீட்டை விட்டு ஓடிட்டார். நேராக சைதன்ய கிட்ட போயிட்டார், ஜெகநாத் பூரி. அப்போ நித்யானந்த ரகுநாத் வந்து ஏற்கனவே பல தடவை முயற்சி பண்ணாரு சைதன்ய மகாபிரபு போகணும்னு. அது நடக்கல. எப்ப நடந்தது? நித்யானந்தனுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான். அப்போ நமக்கு வந்து இஸ்கான் வர்றதுக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு யாரும் தெரியாது, நித்யானந்த யாரும் தெரியாது. மேபி ஒரு சிலர் கிருஷ்ணன் தெரிஞ்சிருக்கலாம், பலராமர் தெரிஞ்சிருக்கலாம், ராமர், லக்ஷ்மணன், ஹனுமான், அப்புறம் வந்து பெருமாள், லட்சுமி நாராயணன், வராகர், நரசிம்மர். ஆனால் சைதன்ய நித்யானந்தன் ஒரு அவதாரம் இருக்கு. கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார், பலராமர் நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணார். எப்போ நமக்கு தெரிஞ்சது? இஸ்கான் வந்து. இஸ்கான் வந்து எப்படி தெரிஞ்சது? அங்கே இருக்கிற பக்தர்கள் சொல்லி கொடுத்தாங்க, பிரபுபாத சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ முதல்ல பக்தர்களுடைய கருணை, பக்தர்களுடைய கருணை இல்லாம குருவுடைய கருணை கிடைக்காது. நமக்கு குரு வேணும், குருவுடைய கருணை வேணும் அப்படின்னா முதல்ல பக்தருடைய கருணை வேணும். இப்போ காலையில் பேசிட்டு இருந்தோம், இங்க இருக்கிறதுல யாரா ஒருத்தர் சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் இஸ்கானுக்கு வந்தது எந்த பக்தரும் காரணம் இல்லை, பக்தரே என் வாழ்க்கையில வரல, நானா திடீர்னு இஸ்கானுக்கு வந்துட்டேன், நானா சைதன்ய மகாபிரபு தெரிஞ்சுக்கிட்டேன், நானா பிரபுபாத தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அப்படி யாரா இருக்குமா? அப்போ நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு பக்தர் வந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஏதோ புத்தக விநியோகம் பண்ணியிருப்பார், இல்லை பிரசாதம் கொடுத்துருப்பார், இல்லை கோயிலுக்கு கூப்பிட்டுருப்பார், டொனேஷனாக கேட்டிருப்பார், கிருஷ்ண ஜெயந்தி வருது கோயிலுக்கு வாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லி நம்மளை வந்து இஸ்கான் கூப்பிட்டுருப்பார். அப்போ ஒரு பக்தருடைய சங்கம் முதல்ல கிடைச்சது. அப்போ பக்தர்களுடைய சங்கத்தினால தான் நமக்கு பிரபுபாதர் யாருன்னு தெரிஞ்சது. பிரபுபாவுடைய கருணையால தான் சைதன்ய மகாபிரபு யாரு, நித்யானந்த பிரபு யாருன்னு தெரியும். அப்ப சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். சைதன்ய மகாபிரபுடைய கருணை நமக்கு வேணும்னா நித்யானந்தருடைய கருணை வேணும். நித்யானந்தருடைய கருணை வேணும்னா ரகுநாத் என்ன பண்ணாரு? எப்படி ரகுநாதுக்கு நித்யானந்தருடைய கருணை கிடைச்சது? ரகுநாதுக்கு எப்படி நித்யானந்தருடைய கருணை கிடைச்சது? இவ்வளவு நேரம் கதை கேட்டு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமையாங்க சித்தப்பான்னு சொன்னாங்க. ரகுநாதருக்கு சைதன்ய மகாபிரபுடைய கருணை எப்படி கிடைச்சது? இல்ல ஒரு இடத்துல சொல்ல கேட்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல கொண்டு போங்க. ரகுநாதருக்கு சைதன்ய மகாபிரபுடைய கருணை எப்போ கிடைச்சது, எப்படி கிடைச்சது? கை தூக்குங்க, அவங்க மைக் கொண்டு வருவாங்க. He placed the lotus feet, Nityananda Prabhu's lotus feet upon Raghunath's. Okay, very good. நித்யானந்தருடைய கருணை கிடைச்சதுனால மகாபிரபு கருணை. நித்யானந்தருடைய கருணை எப்படி ரகுநாத் கிடைச்சது? நித்யானந்தருடைய கருணை எப்படி ரகுநாத் கிடைச்சது? இங்க அவருக்கு வந்து ஆழமான பக்தி இல்ல. ஓகே, அது இருந்தது, ஆனா அது மெயின் ரீசன் இல்லை. நித்யானந்த பிரபுடைய கருணை எப்போ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி கிடைச்சது? யாருக்கு சேவை பண்ணாங்க? பக்தர்களுக்கு. பக்தர்களுக்கு சேவை செய்தால் அல்லாது நித்யானந்தோட கருணை கிடைக்காது. நித்யானந்த பிரபு யாருன்னா குருவுடைய குரு தத்துவம். அப்போ ஆன்மீக குருவானவர் ஸ்ரீல பிரபுபாதர், குருமார்கள், ஆன்மீக குருவானவர் நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதியா இருக்கார். ஆன்மீக குருவானவர் வந்து நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதியா இருக்கார். ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் நித்யானந்தா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் நித்யானந்த பிரபுபா சொல்றாரு. பிரபுபா என்ன சொல்றாரு? ஆன்மீக குருவானவர் நித்யானந்த பிரபுவின் பிரதிநிதி ஆவார். அப்போ ஆன்மீக குருவுடைய கருணை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். கூட இருக்கிற பக்தர்கள்ட்ட அன்பா நடந்துக்கணும். இங்க பிரசாதம் சர்வ் பண்ணும்போது அங்க போய் நின்றுட்டு முதல்ல எல்லா பக்தருக்கும் பிரசாதம் பரிமாறணும். அப்படி முதல்ல எல்லா பக்தருக்கும் பிரசாதம் பரிமாறணும்னு சொன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாகும். முதல்ல போய் சாப்பிட்றது இருக்கு இல்லையா,
எனக்கு வந்து பிரசாதம் வந்து முதல்ல போய் சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் எந்த ஐட்டம் மிஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு லைனில் போய் நின்று சாப்பிட்டா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பந்திக்கு முந்திக்கோன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பந்திக்கு முந்திக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ பந்திக்கு முன்னாடி போயிட்டோன்னா எல்லா ஐட்டம் கிடைக்கும், எதுவும் மிஸ் ஆகாது. ஆனால் எல்லா பக்தருக்கும் பரிமாறிட்டு மீதி என்ன இருக்கோ சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சந்தோஷம். அது வந்து பந்தியில் முதல்ல சாப்பிட்ட சந்தோஷத்துக்கும் எல்லா பக்தருக்கும் பரிமாறிட்டு சாப்பிட்ற சந்தோஷத்துக்கும் மலை மாதிரி வித்தியாசம் இருக்கு. மலையில உள்ள வித்தியாசம் இருக்கு. சில ஐட்டம் கிடைக்காது. சில பேர் சில கறிப்பா தீர்ந்து போயிடும், நாசிலமா தீர்ந்து போயிடும், மீகவும் தீர்ந்து போயிடும். என்ன இருக்கா சில சாதமும் கொஞ்சம் கறி குருமாவும் கிடைக்கும், பரவாயில்ல, சந்தோஷமா சாப்பிட்டேன், அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் முதல் ரோட சாப்பிட்டா பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த இந்த சந்தோஷம் கிடைக்காது. அது அந்த சேவை பண்ணி பண்ணி அதை ஃபீல் பண்ணுறவங்கள அந்த அனுபவம் கிடைக்கும். அப்போ பக்தர்களை சந்தோஷப்படுத்தணும். நம்ம வந்து நம்ம முதல் வேலையே அது நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும் இல்லை, ஸ்ரீ சம்பிரதாயத்திலையும் கூட வைஷ்ணவருடைய கருணை இல்லாமல் பகவானுடைய கருணை கிடைக்காதுன்னு சொல்லி, பக்தனுக்கு சேவை பண்ணாமல் பகவான் திருப்தி அடைய மாட்டார், பகவானுடைய கருணை கிடைக்கும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். பக்தர்களுக்கு சேவை பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பிரசாதம் கொடுக்கறது, பரிசு கொடுக்கறது, அன்பு பரிமாற்றம் பண்றது, இதெல்லாம் பக்தர்களை மனசு போறாம, எந்த பக்தருடைய மனசு போறாம நடந்துக்கணும். எந்த பக்தருடைய மனசையும் புண்படுத்திடக்கூடாது, எந்த பக்தருடைய மனசையும் காயப்படுத்திடக்கூடாது, யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. எல்லாம் பகவானுக்கு சேவை பண்றாங்க, நாம ஜெபம் பண்றாங்க. அதனால எல்லாருமே பக்தர்களா பார்க்கணும். இங்க வரவங்க எல்லாருமே அப்படி, இங்க வரவங்க எப்படி சாதாரண ஆளா இருக்க முடியும்? இந்த ஏரியா குளிமணி பாப்புலேஷன் எவ்வளவு? குளிமணி பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா? மேபி ஒரு 20,000 இருக்குமா, மேலே இருக்குமா? 25,000. இப்போ இங்கே எவ்வளோ பேர் இருக்கும்? 3 lakhs. 300,000. 3 lakh. 3 லட்சம் பேர் குளிமில் இருக்கிறதா பிரபு சொல்றாரு. 3 லட்சம் பேர்ல குளிமில் இங்கே ஹால்குள்ள எவ்வளோ பேர் இருக்கணும்? 1000ல் ஒருத்தர் தான் இருக்கணும். 1000ல் ஒருத்தர். நீங்க எல்லாம் 1000ல் ஒருவர். அன்னைக்கு பழைய வித்தியாசம் 1000ல் ஒருவர். அதாவது நீங்க எல்லாம் 1000ல் ஒருத்தர், நம்ம எல்லாரும் 1000ல் ஒருத்தர். ஏன்னா 3 லட்சம் பேர் இருக்காங்க குளிமில். அதுல ஒரு 1000 பேர் இந்த வழியா போலாம் வரலாம், மெயின் ரோட்ல 1 லட்சம் பேர் போலாம் வரலாம். இந்த இடத்துக்குள்ள யார் வருவா? இந்த இடத்துக்குள்ள வரவங்க எல்லாம் பக்தராயிட்டாங்களா? கிடையாது. இந்த இடத்துக்குள்ள வந்தவங்க பக்தராங்களா? கிடையாது. அந்த உள்ள வந்து 1000ல் ஒருத்தர் உட்காந்துருக்கோம். இதுல 1000ல் ஒருத்தர் தான் பகவான் திரும்ப போறோம். அதெல்லாம் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறதா சொல்லலை. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பக்திங்கிறது. அப்புறம் நமக்கு டெடிக்கேஷன் ரொம்ப வேணும், நிறைய அர்ப்பணிப்பு வேணும். பிரபுபாதனுக்கு வந்து என்ன, பிரபுபாதன் எப்படி காப்பாற்றிருக்காரு, பௌத்திக உலகத்துக்கு காப்பாற்றிருக்காரு. இன்னைக்கு பௌத்திக உலகத்தில் காலையில் பேசிட்டு தூக்கம் வர மாட்டேங்குது மக்களுக்கு. சிலருக்கு ஃபோன் சார்ஜ் போயிடுச்சு தூக்கம் வர மாட்டேங்குது, சிலருக்கு ஃபோன் சார்ஜ் இருக்கிறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது, சிலருக்கு வந்து பதவி போயிருக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, சிலருக்கு வேலை போயிருக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, சிலருக்கு வந்து எக்ஸாம் எழுதுமே தூக்கம் வர மாட்டேங்குது, சிலருக்கு எக்ஸாம் எழுத முடியலையே தூக்கம் வர மாட்டேங்குது. மொத்தத்தில் நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே நீங்கள் எல்லாம் நீங்கள் போய் படுத்தா தூங்கிடுவீங்க, ஏன்னா சந்தோஷமா இருக்கீங்க. ஆமாம், ஜபம் பண்ணும்போது தூங்கிடுவோம், கிளாஸ் கேட்கும்போது தூங்கிடுவோம், பாவம் படிக்கும்போது தூங்கிடுவோம். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை? தூக்கமே நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் தூக்கம் வராமல் தூக்க மாத்திரைலாம் போட்டு தூங்குறாங்க, இன்ஜெக்ஷன்லாம் போடுது, பைத்தியமே ஆகிட்டாங்க. அதனால ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடும். இப்போ என்னன்னா, அப்போ 1000ல் ஒருத்தர் தான் இங்கே உட்காந்துருக்கோம். எவ்வளோ பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர். அதுல நம்மள செலக்டட், பிரபுபாதனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கிறிஸ்தவர் வந்து எழுதியிருப்பாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாங்க. எழுதிருக்கு கிறிஸ்தியனுடைய எல்லா வசனம் எழுதிருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது பயந்து போய் பாதுகாப்பு ஓடி போயிடும். அது வேற. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இங்க நம்ம வந்தவங்க எல்லாருமே பிரபுபாதரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பிரபுபாதரால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு நமக்கு சைதன்ய மகாபிரபு நித்யானந்த சேவை பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த காம்பவுண்டுக்குள்ள வரவங்க எல்லாருமே பக்தர்கள். மேபி அவங்க 1 மாலை செய்யறவங்களா இருக்கலாம், 2 மாலை செய்யறவங்களா இருக்கலாம். நான் 14 மாலை பண்ண, நீ 2 மாலை தான் இருக்கும்.
அப்படி இல்லை, 2 மாலை பண்ணாலும் பக்தர் தான், 16 மாலை பண்ணாலும் பக்தர் தான். பகவான் எப்படி பார்ப்பாரு? இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். கிருஷ்ணர் துவாரிகையில் உட்கார்ந்துருக்க, அவருடைய சிம்மாசனத்துல பக்கத்துல உத்தவர் உட்கார்ந்துருக்க, கிருஷ்ணர் பக்கத்துல இருக்க. அப்புறம் மந்திரிகள் அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த துவாரகையில கோட்டைக்கு வெளியே 2 பேர் ஈட்டி வச்சுட்டு காவலாளி துவாரகா பார்ப்பாங்க. இப்போ கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அந்த ஈட்டி வச்சு வெளியே நிக்கிறாங்கல்ல, அவங்க யாரு? பக்தர்கள், சேவகர் இருக்காங்க. பக்கத்துல உட்கார்ந்து யாரு? அவர் அந்த சேவை பண்றாரு, இந்த சேவை பண்றாரு. உத்தவர் பக்கத்துல உட்கார்ந்து சேவை பண்ணிட்டு இருக்க, அவங்க துவாரிக்கு வெளியே. அப்ப பகவானை பொறுத்த வரைக்கும் சேவையில பாரபட்சம் கிடையாது. நீங்க கோயில வந்து கூட்டுறீங்களா, பாத்திரம் கழுவி தரீங்களா, ஒட்டடி அடிக்கிறீங்களா, பூஜை பண்றீங்களா, பிரச்சாரம் பண்றீங்களா, பிரசாதம் பண்றீங்களா, எல்லாமே சேவை தான். இல்ல பூஜை பண்றவங்க பெரிய சேவை, இந்த கூட்டுறதெல்லாம் சின்ன அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலை சுத்தப்படுத்தினாலும் ஒரு பெரிய சேவை, பாத்திரம் கழுவுறது பெரிய சேவை, பூஜை பண்ற எல்லாமே சேவை. அப்போ இந்த சேவையில் ஈடுபடக்கூடிய பக்தர்கள் யாருன்னு பாரபட்சம் பார்க்க கூடாது. அவருக்கு படிப்பறிவு இல்லாத பாத்திரம் கழுவி விட்டாங்க, என்ன நான் படிச்சிருக்கேன், ஏன் கூட்ட சொல்றீங்க, அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து சேவையில ஏற்றத்தாலும் கிடையாது, பக்தர்களுக்கு ஏற்றத்தாலும் கிடையாது. அம்பரீஷ மகாராஜா வந்து இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு. அவர் கோயிலுக்கு நடந்து போவார், அவர் கோயிலுக்கு போய் கையில சுத்தம் பண்ணுவாரு. அவருக்கு சேவை பண்ண 1000 பேர் அரண்மனையில் இருக்காங்க. அவர் போய் கோயிலுக்கு கையில சுத்தம் பண்ணார், அவர் கோயிலுக்கு நடந்து போனார், அவர் கோயிலுக்கு கூட்டினார், அவர் பகவானுக்கு சேவை பண்ணார். அப்படின்னா அந்த சேவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சேவை மனப்பான்மை ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இங்க வரும்போது எல்லாரையும் பக்தர்களா பார்க்கணும். அவர் வந்து ஆட்டோ ஓட்டுற பக்தர், இவர் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்றாரு, அவர் வந்து ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்காரு, அப்படிலாம் கிடையாது. அது வெளியில இருந்து வந்துட்டு போகணும். அவர் இங்கே உள்ள வந்துட்டா இலக்கு போட்டிருக்காங்க, துளசி மாலை போட்டிருக்காங்க, ஜெபம் பண்றாங்கன்னா அவர் வைஷ்ணவரை தான் பார்க்கணும். அவங்க மரியாதை கொடுக்கணும், அவங்களை அவமதிக்க கூடாது, அவனை நிந்திக்க கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் பண்ணாம இருந்தோம்னா பக்தியில முன்னேறும். இல்லாட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றேன், எனக்கே இந்த நமத்துல ருச்சியே வர மாட்டேங்குது, ஏன் எனக்கு பாபா மேல அன்பு வர மாட்டேங்குது? ஒரு பக்கம் அபராதம் பண்ணிக்கணும். அப்ப அபராதங்களை செய்யாம எல்லா பக்தருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்கும் அன்பு செய்யணும், எல்லாருக்கும் சேவை பண்ணணும். இந்த மாதிரி சின்ன பையனா இருந்தால் அவருக்கு சேவை பண்ணணும், அவரு ஒரு சேவை பண்ணணும். அப்படி எல்லாருக்கும் சேவை பண்ணும்போது அப்பதான் பிரபுபாதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பிரபுபாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது, நித்யானந்தருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். நித்யானந்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே சைதன்ய மகாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சைதன்ய மகாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாதான் ராதா கிருஷ்ணர்னா யாரு, ராதையோடைய அன்பு என்ன, அவங்க கிருஷ்ணன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, அவங்க எப்படிலாம் பிருந்தாவனத்துல கோபிகள் பகவானுக்கு சேவை பண்றாங்க, இந்த ரகசியம் எல்லாம் நமக்கு தெரியும். இல்லாட்டி ஒன்றும் புரியாது. அதனால எங்கிருந்து ஆரம்பிக்குது? பக்தர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதை மறக்கவே கூடாது. தூக்கத்தில் கேட்டால் என்ன பண்ணணும்? நம்முடைய வேலை என்ன? நம்முடைய முக்கியமான வேலை என்ன? பக்தனுக்கு சேவை பண்ணணும். பகவானுக்கு சேவை 2வது, பக்தனுக்கு சேவை. பக்தனுக்கு சேவைக்கு நம்ம ஆசீர்வாதம் வரணும். பிரபு நீங்க நாம ஜெபம் பண்றீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு பகவான் மேல அன்பு வரணும், எனக்கு நாமத்துல ருச்சி வரணும், எனக்கு சேவை பண்ணணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பக்தருடைய ஆசீர்வாதம் வேணும். அப்பதான் குருவுடைய ஆசீர்வாதம். அப்புறம் அடுத்தடுத்து ஆசீர்வாதம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள். கொஞ்சம் கூட ஸ்லைட்ஸ் எல்லாம் இருக்கான டைம் இல்லை, அது நம்ம இன்னொரு தடவை வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி பற்றி நிறைய இருக்கு. அவர் வந்து எப்படி ரகுநாதருடைய சரித்திரம் நம்ம பார்த்துதான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சைதன்ய மாப்பிள்ளை எப்படி போனாங்க, அந்த பூரியில் எப்படி இருந்தாங்க, பிருந்தாவனில் எப்படி இருந்தாங்க, நிறைய கதைகள். இந்த மாதிரி இந்த பகவானுடைய சரித்திரம் கேட்கணும், பக்தருடைய சரித்திரம் கேட்கணும். அப்போதான் நமக்கு பக்தியில் சுவை ஏற்படும், நாமத்தில் சுவை ஏற்படும், சேவையில் சுவை ஏற்படும். அது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சொல்லி தருவார். இந்த பனியாட்டி இந்தியாவில் இருக்கு, இன்னைக்கு அங்கே எப்படி அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அங்கே டிஸ்கவுண்ட் இருக்கா, டிஸ்கவுண்ட் என்ன செலிப்ரேஷன் ஓடுது? இப்போ இந்த பாண்டிகாட்டிங்கிற இடத்துல வந்து, இந்த பாண்டிகாட்டிங்கிற இடத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லீலை நடந்தது. இப்போ இஸ்கான்ல வந்து அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு. நம்ம குரு மகாராஜ் வந்து திரு ஜெயபிரதாஸ் குரு மகாராஜ் அங்கே இடம் வாங்கி அந்த பாண்டிகாட்டிங்கிற கிராமத்தில் இடம் வாங்கி இஸ்கான் டெம்பிள் கட்டியிருக்காரு. அங்கே வருஷத்துக்கு ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க.
இன்னைக்கு இந்த பாண்டியாண்டி ஃபங்க்ஷன் அப்போ அங்கே வந்து கௌரங்கர் நித்யானந்த விக்கிரகத்தை அழைச்சிட்டு போய் கங்கையில் வந்து நீராட்டெல்லாம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி அப்புறம் பிரசாதம் ரெடி பண்ணி கீர்த்தன் பண்ணி இந்த கதைகள்லாம் பேசி எல்லாருக்கும் பிரசாதம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிக்னிக். எல்லாருக்கும் பிக்னிக் போகணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் பகவானை விட்டுட்டு போவோம். இஸ்கானில் பகவானையும் கூட்டிகிட்டு போவோம். எல்லாருக்கும் சுற்றுலா போகணும்னு ஆசை இருக்கு, பிக்னிக் போகணும், அருவியில் போய் குளிக்கணும், அங்கே போய் பலகாரத்துக்கு போய் சாப்பிடணும். அப்போ இஸ்கான் என்ன பண்ணுறோம், அதுக்கு மகாபுரு சேர்த்துக்கிறோம், கிருஷ்ணா சேர்த்துக்கிறோம். அப்போ பகவானோட போய் பகவானை குளிக்க வச்சு நாமளும் குளிச்சு இன்னைக்கு பண்ணோம். அது என்ன பேர் அது? சுங்காய் சுங்காய் சீடி. இன்னைக்கு சுங்காய் சீடியில் காலையில் போனோம். நாங்கள் எல்லாம் இந்த சைத்தன்ய நித்யானந்த விக்கிரகம் அழைச்சிட்டு போய் அங்கே அருவியில் குளிக்க வச்சு நாங்களும் அதில் குளிச்சுட்டு அவர் பிரசாதம் சாப்பிட்டு கீர்த்தன் பண்ணி இந்த கதையெல்லாம் பேசிட்டு ஒரு மணி நேரத்துக்கு போகணும். அது மாதிரி வந்து நிறைய பேர் அதை கலந்து வைக்கணும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் நீங்களும் கூட வரலாம். எல்லாரும் கவர்மெண்ட் இருக்கார், அவங்கள அழைச்சிட்டு போகலாம். பகவான் அழைச்சிட்டு போய் குளிக்க வச்சு இந்த டெய்லியெல்லாம் பேசலாம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே வீடு ஆஃபீஸு ரோடுன்னு பார்த்து வெறுத்து போயிடும். சுங்காய் சீடி போனால் சுங்காய் சீடி போனால் நிறைய மரங்கள் இருக்கு. அந்த நதி ஓடுற சவுண்டு நல்லா அழகா இருக்கு, சாத்விகமாக இருக்கு. அங்கே கீர்த்தனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் வரல இல்லை, நெக்ஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் இயர் வரல. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். கேள்விகள் இருக்கா? அது கேட்கலாம். ஓகே, நீங்கள் எல்லாம் ஒரு நேரம் பொறுமையாக இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்காகவும் இங்கே கூடியிருக்க எல்லா பக்தருக்காகவும் அவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுட்ட அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும், மேலும் கிருஷ்ண பக்தர்கள் முன்னேற்றம் அடையணும்னு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.